கட்டிய சிங்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுவுருவமாக வாழ்ந்து மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து மறைந்த அம்புட்டியின் மோசம் உயிர் ஓட்டத்தோடு இருக்குன்னா அதை ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்ல கடவும். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை துவங்கி இருக்காவிட்டால் இன்றைக்கு தமிழகம் என்ற ஒரு தமிழ்நாடு இருக்கு. அவர் சொன்னார்ல, விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யறதுல அந்த படத்துல சொல்லுவார், சர்வதேச படத்துல கொள்ளையடிப்பது கலை, அது குற்றமல்ல என்று சொல்லி தலைவர் தான் கருணாநிதி கொள்ளையடிப்பது ஒரு கலை என்று சொல்லி படத்துல இல்ல, படத்துல சொன்னதை உண்மையா நிரூபித்து காட்டிய தலைவர் தான் திமுக தலைவர் இருந்த கருணாநிதி அவர் முதலமைச்சர் இருந்த நேரத்தில். விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றவங்க, அதனாலதான் காற்றுல போறதுல கூட கண்ணுக்கு தெரியாத காற்றுல போறதுதான் தூக்கி அலைக்கட்டுல அது நாடே பேசிச்சு, உலகமே பேசிச்சு. ஆக அப்படி வர்றாரு அவங்களுக்கு. அந்த வகையில தான் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் இந்த ஒரு மாபெரும் மனிதர் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை துவங்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நிலை தமிழகத்தில் வாழ முடியாத நிலையாக இருந்திருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பகல் வந்தா இரவு வரும், அமாவாசை வந்தா பௌர்ணமி வந்தா அமாவாசை வரும். அதே போலதான் நல்லாட்சி வரும்போது ஒரு கெட்ட ஆட்சி வந்தாலும் நல்லாட்சியுடைய அருமை தெரியும். அதுக்காக அப்பப்போ இந்த திமுகவை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைப்பாங்க. அப்படிதான் தீயசக்தியாக மக்களால் ஏற்றுக்கொண்ட கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். நல்லது ஒன்று நடந்தா கெட்டது ஒன்று நடக்கும். மகாபாரதத்திலையும் நல்லவங்களே எப்பவும் ஜெயிச்சாங்களா, பாண்டவர்கள் எவ்வளவு சோதனைக்கு பிறகு ஜெயிச்சாங்க. துரியோதன கூட்டம் தான் ரொம்ப நாளா வெற்றி விட்டு இருந்தாங்க. இதே மாதிரி மகாபாரதத்தை ராமன் தான், ராமன் ஒருத்தர் தான் ராவணன் இருப்பான். ராமனுக்கு இன்னைக்கு ராவணத்தால் மக்கள் வெளியிடுறாங்க. அதே தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ராமனாக வாழ்ந்தார். இந்த ராவணன் கூட்டம் தான் இன்னைக்கு திமுக. அதுவும் கொஞ்ச நாளைக்கு கொடியேற்றி வாழ்ந்து அந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வாழ்ந்தாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இதுதான் வேற. இன்னைக்கு நாங்கள் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு இல்லை, 520 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு சொல்றீங்க இல்லை நல்லாட்சி விடியாட்சி. மக்கள் விடியாட்சிக்காங்க, அவங்க விடியல் ஆட்சிங்க இல்லை. நீ உண்மையிலேயே விடியல் ஆட்சி கொடுத்துருந்தா இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் கேட்கணும். வரல தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட தயாரா? புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தன்னதனியா தேர்தல் சந்திச்சாங்களா? அந்த தெம்பு திராணி இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கா? தனியா நிக்கட்டும், நாங்க நிக்க தயார். புரட்சி தலைவர் இயக்கம் இன்றைக்கு அண்ணா தேர்தலை சந்திக்க இன்றைக்கு பேசுறதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நன்றி உள்ள மக்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்கின்ற தேர்தலாகத்தான் 2026 தேர்தல் இருக்க வேண்டும். மீண்டும் சொல்றேன், திரும்பவும் தவறு பண்ணிட்டோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பத்தி நான் முதல்ல சொல்லிட்டேன். நாங்க பார்க்காத ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை. ஆட்சி அதிகாரம் வரும் போதும். கீதாஜி வந்து அந்த துறைக்கு மந்திரி சட்டமன்றத்தில் கேட்க ஏமாத நிப்பாட்டுன்னா மக்கள் தாய்மார்கள வேண்டான்ட்டாங்க. நீங்க எதுவும் தாலி பெண்கள் வேண்டாந்தீங்களா? வேண்டாம் யாராவது சொல்லுவாங்க, சொன்னீங்களாமா? அந்த அம்மா அப்பட்டமா அப்படியே சொல்லுது. இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணா திமுக ஆட்சியில தாலிக்கு தங்க 1 பவுன் கொடுக்காங்க, நாங்க அந்த பவுன் அப்படியே கொடுத்துருவோம். அவங்க 50,000 கொடுக்கறத நாங்க வந்தோம்னா 60,000 கொடுப்போம். சரி, நீங்க 60,000 கொடுக்க வேண்டாம், கொடுத்து 50,000 கொடுக்க வேண்டாமா? அதையே தாலி கொடுத்தது அண்ணா திமுக சொன்னால் தாலி அறுத்தது திமுக. இன்னைக்கு தாலி நிப்பாட்டி தாலி தங்கத்து அவங்களுக்கு அறுக்கத்தான் தெரியும், அத்துக்கு போதான் தெரியும். இதே கருணாநிதி எப்போது தேர்தலில் தாலி இங்கே தங்கம் எங்கேன்னு வசனம் பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினவர். இன்னைக்கு அந்த ஆட்சி வந்த பிறகு தாலிக்கு தங்கம் திட்டத்தை அருமையான திட்டத்தை நிப்பாட்டியாச்சு. இப்படி மக்கள் நலத்திட்டங்களை பூரா கொண்டு வந்து அண்ணா திமுக அம்மா அவர்கள் கொண்டு வந்து திட்டத்தை 20 ஆட்சி தருவோம்னா கொடுத்தோம், விலை இல்லாமல் மிக்ஸ் பேன் கட்டுற கொடுப்போம்னா கொடுத்தோம், பசுமை வீடு கட்டித்தரோன்னு கொடுத்தோம். விவசாய சாதாரண படிக்காத பெண்களுக்கு தன்னை யாரை நம்பி வாழன்னு சொல்லி ஆடு மாடு விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கடல் பிசுதாருன்னா அதை கொடுத்தோம். 100 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், மாணவர்கள் பஸ்ல போனா பஸ் பாஸ் கொடுத்தோம். இவ்வளவு கொடுத்து ஓஏபி 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆக்கினது புரட்சி தலைவி. இவ்வளவு செஞ்ச ஆட்சிக்கு நீங்கள் செஞ்சதை நினைச்சு பார்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் மறந்தோம், இவன் செஞ்சிருவானு ஏமாத்துக்கார ஆட்சி. இந்த ஏமாற்றி மக்களை ஓட்டு வாங்கிறது அவர்கள் கைவந்த கலை. இப்பவுமே ஏமாற்ற பார்ப்பாங்க. மீண்டும் ஏமாறாமல் நம்ம ஏமாற்றியவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக 2026 தேர்தல் இருக்க வேண்டும். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் மீண்டும் நாட்டிலே நல்ல பல திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் வரும். அது உங்களுடைய கைகளில் இருக்கின்றது.